إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அனைத்தும் எனக்கு சொந்தமானது அல்ல. என்னுடைய அனைத்தையும் நான் நிர்வகித்துக் கொண்டு இருக்கிறேன் என்பதும் பொய். என்னையும் என்னுடன் இருக்கக்கூடிய அனைத்தையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ். அவனுடைய கையில தான் என்னுடைய ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிறது. அவன் நினைத்ததை நினைத்த பிரகாரம் செய்து முடிக்கக்கூடியவன். எப்படி முடியுமோ, அவன் எப்படி நாடுகிறானோ அப்படியெல்லாம் செய்யக்கூடியவன். ஃபஅலுல் லிமா யுரீத் யஃஅலு மா யஷா. விரும்பியதை செய்யக்கூடியவன், விரும்பிய முறை பிரகாரம் செய்யக்கூடியவன், கண்ணியப்படுத்துபவன், கேவலப்படுத்துபவன், உயர்த்துபவன், தாழ்த்துபவன், செல்வந்தர்களாக ஆக்குபவன், ஏழைகளாக மாற்றிவிடுபவன், அனைத்தும் அவனுக்குத்தான் சொந்தம். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வதுஇஸ்ஸு மன் தஷா வதுஸில்லு மன் தஷா. நாங்கள் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னை பற்றி, தன்னுடைய குதுரத்தை பற்றி, தன்னுடைய ஆளுமையை பற்றி, தன்னுடைய படைப்பாற்றலை பற்றி குர்ஆனினூடாக அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். நான் இப்படிப்பட்டவன், நீங்கள் ஒன்றுமில்லை, அனைத்தும் நான் தான். என்னுடைய நாட்டம் ஒன்று மட்டும்தான் நடைபெறும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹுடைய நாட்டம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாமல் உங்களால் ஒன்றை நாடவும் முடியாது. செய்வது மட்டுமல்ல, ஒன்றை செய்வது மட்டுமல்ல, ஒன்றை நாடுவதற்கு கூட அல்லாஹுடைய நாட்டம் தேவைப்படுகிறது. வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடாத ஒன்றை எங்களால் நாடவும் முடியாது. சில விடயங்களை நாங்கள் நினைக்கிறோம் மறந்து விட வேண்டும் என்று சொல்லி, அது மறக்குதில்லை, ஞாபகத்தில் அப்படியே நிற்குது. சில விடயங்களை மறக்காமல் பாடமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம், அது மனதில் நிற்குதில்லை, மறந்து போகுது. சுப்ஹானல்லாஹ். பாடமாக்கின குர்ஆன் மனதில் நிற்குதில்லை, அது மறந்துடுறோம். ஆனா எனக்கு யாராவது ஒரு துரோகம் செய்து விட்டால் அந்த துரோகத்தை மறந்து விட முடியாம அப்படியே இருக்கின்றோம். தொழுகைக்கு தக்பீர் கட்டினாலும் அந்த ஞாபகம் வந்து விடுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, நீங்க நாடுவதாக இருந்தாலும் ஒன்றை, அதற்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவைப்படுகிறது. எனவே அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னா குன்னா நஸ்தன்சிஹு, அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய அத்துணையும், உங்களுடைய அத்துணையும் உலகத்தில் நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்,
இந்த உலகத்தில் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிசிடிவி கேமரா என்று சொன்னால் அனைவரும் பயம். எங்களுடைய அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய தூக்கமும் பதிவு செய்யப்படுகிறது, எங்களுடைய நடையும் பதிவு செய்யப்படுகிறது. அதே ஒரு அறிவித்தல் போட்டிருப்பாங்க, சிசிடிவி ஆன் ப்ரோக்ரஸ். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹுடைய கேமரா, அல்லாஹுடைய முராகபா, அல்லாஹுடைய பார்வை, அல்லாஹுடைய கண்ட்ரோல், அல்லாஹுடைய சக்தி எங்களின் மீது இருந்து கொண்டே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். குறைஞ்சபட்சம் நாங்கள் யோசிக்க வேண்டும், ஒரு சிசிடிவி கேமராவுக்கு இருக்கிற பயமாவது அல்லாவுக்கு இருக்கக்கூடாதா? அல்லாவுக்கு இருக்கக்கூடாதா? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கண்ட்ரோல்ல வாழுகிறோம், அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் வாழுகிறோம். அவன்தான் எங்களுக்கு அரசன், அவனுக்குத்தான் நாங்கள் சொந்தம். எனவே அவனுக்கு வழிபட்டு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு பெயர் தக்வா. அந்த தக்வாவுடைய மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எங்களை படைத்ததுடைய நோக்கம், நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு சோதனைக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள். அனைத்துமே சோதனை. அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில், லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களை படைத்த நோக்கம், இந்த பூமிக்கு மேல் உங்களுடைய வருகை, நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பது எதற்காக வேண்டி தெரியுமா? உங்களை யாரு நல்ல அமல்கள் செய்து நல்லவர்களாக வருகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி. இந்த உலகத்தில் இதை என்ஜாய் பண்ற இடம் அல்ல. இந்த உலகத்தில் வெற்றி பெறக்கூடிய வெற்றி என்பது மௌத்துக்கு பிறகுள்ளது. இந்த உலகத்துடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், உலகத்துடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நான் நல்லவனா கெட்டவனா, அல்லாஹுடைய அடிமையாக வாழ விரும்புகிறேனா அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறேனா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி தரப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில பல வகையான சோதனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். பல வகையான சோதனைகளுக்கு, காலையிலும் சோதனை, மாலையிலும் சோதனை. குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் தாமதமானாலும் டென்ஷன் ஆகிடுவோம். கல்யாணம் முடித்து கொடுத்த மகள், அவட முகம் கொஞ்சம் வாடி போயிருந்தாலும் எங்களுக்கும் பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையோ தெரியாது. வாழ்க்கை பூராக ஒரு வகையான சிந்தனை, ஒரு வகையான யோசனை, பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃபின் ஊடாக 4 வகையான சோதனைகளை பற்றி சொல்லுகிறது. இன்றைக்குரிய ஹுத்பாவின் ஊடாக சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்லக்கூடிய 4 சோதனைகள், அந்த சோதனைகளில் இருந்து வெளியே வருவதற்குரிய வழி என்ன? வெள்ளிக்கிழமை நாளையில் ஓதப்படக்கூடிய சூரத்துல் கஹ்ஃப், அதை ஓதினால் எல்லா வகையான தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்களை விட்டும் நீங்க பாதுகாப்பு பெறுவீர்கள் என்று சஹீஹான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃப் ஓதினா தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்களை விட்டும் அவர்களுக்கு விமோசனம் கிடைக்கும். அல்லாஹ் அந்த சோதனையை விட்டு பாதுகாப்பானாக. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல 4 வகையான சோதனைகளை பற்றி சொல்லி இருக்கின்றான். முதலாவது ஒரு சோதனை தெரியுமா? ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை அவனுடைய தீனில் வரக்கூடிய சோதனை, மார்க்கத்தில் வரக்கூடிய சோதனை. சில கட்டங்களில் சந்தேகம் வரலாம், நாங்கள் இருக்கக்கூடிய மார்க்கம் உண்மையிலேயே இஸ்லாம் உண்மைதானா என்று சொல்லி. இன்றைக்கு இருக்கக்கூடிய யூத், இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை அது. பலஸ்தீனுக்காக வேண்டி இவ்வளவெல்லாம் துஆ கேட்கிறோம், ஏன் எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை? எங்களுடைய விசுவாசம், நம்பிக்கை உண்மைதானா? சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனைகள்ல மிகப்பெரிய சோதனை அவனுக்கு மார்க்கத்தில் சந்தேகம் வருவது, தீனில் சந்தேகம் வருவது, தீனை விட்டு மக்கள் புறமுது காட்டி ஓடுவது, தீனை விட்டு விடுவது. வட்டி ஹராம் என்று சொன்ன யாரு சொன்னது? அதெல்லாம் அந்த காலத்தில், இப்ப அப்படி இல்லை. மார்க்கத்தை பேசின அந்த மார்க்கம் பரிகாசமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃபின் ஊடாக சொல்லுகிறான், ஒரு சில வாலிபர்கள், யூத்தை பத்தியே சொல்லுகிறான்,
பெரும்பாலும் இந்த பிரச்சனை யூத்துக்கு வரும். இந்த பிரச்சனை யூத்துடைய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய சோதனை தன்னுடைய தீனில் வரக்கூடிய சோதனை. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, எம்மாத்திரமோ மனிதர்கள் காலையில எழும்பும் பொழுது முஸ்லீம்களாக எழும்பி மாலையாகும் பொழுது மதம் மாறி விடுவார்கள். மாலையில முஸ்லிமாக இருந்தவர்கள் காலையில் மதம் மாறி விடுவார்கள். சிந்தனைகள் மாறிவிடும். சிந்தனைகளினூடாக தன்னுடைய மார்க்கத்தை இழந்து விடுவார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, முதலாவது சோதனை, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை தன்னுடைய மார்க்கத்தில் வரக்கூடிய சோதனை. இது விரிவாக பேசப்பட வேண்டிய தலையங்கம். ஒவ்வொரு பெற்றோரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம். ஒவ்வொரு பெற்றோரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்கட பள்ளி வாசல்ல பள்ளி வாயில்கள் பெரிதாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. அல்லாஹ் அதற்கு உழைத்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு கணம் யோசிக்க வேண்டும். எங்கட பள்ளி வாசல்ல தொழக்கூடிய மக்கள் யாரு? சுபகுடைய தொழுகையில 60 வயதுக்கு மிளந்தவர்களை விடவும் 40க்கும் 60க்கும் இடைப்பட்டவர்கள் அதிகமாக பள்ளியில இருந்தால் அந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 60 வயதை விட மிளந்தவர்கள் அதிகமாக இருந்தால் அந்த சமூகம் ஏற்கனவே தாண்டு அழிந்து விட்டது. இது நான் சொல்ல இல்லை, உலமாக்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த உலமாக்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாவம், பள்ளியில சுபஹு தொகைக்கு வரக்கூடிய மக்கள் யார் என்று? 20க்கும் 40க்கும் இடைப்பட்டவர்கள் எங்க? 40க்கும் 60க்கும் இடைப்பட்டவர்கள் எங்க? 60க்கு பிறகுள்ள வயோதிபர்கள் தான். சுப்ஹானல்லாஹ். எப்படி இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகத்தினுடைய மார்க்கம், பௌத்தர்களுடைய மார்க்கம் வயோதிபர்களுடைய மார்க்கமாக ஆகிவிட்டதோ அந்த நிலைக்கு இஸ்லாம் வந்துவிடக் கூடாது. அந்த நிலைக்கு இஸ்லாம் வந்துவிடக் கூடாது. ஆனால் நாங்கள் போகக்கூடிய பாதையை பார்க்கும் பொழுது அப்படித்தான் தென்படுகிறது. சுபகுக்கு வரக்கூடிய வாப்பா அப்படித்தான் பள்ளிக்கு வாராரு. குழந்தைகளை காணோம். அதே வாப்பா அதே நாள் காலையில 10 மணிக்கு கடைக்கு போகும் பொழுது மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டுதான் போறாரு கடையை திறக்கிறதுக்கு. தன்னுடைய வியாபார நடவடிக்கைகளுக்கு வேண்டி போகும் பொழுது குடும்பத்தையே அழைத்துக் கொண்டு போன வாப்பா பள்ளிக்கு வரும் பொழுது ஏன் தனியே வராரு? உலகத்தினுடைய கடையினுடைய பொறுமதி அந்த வாப்பக்கு விளங்குது. ஆனா இந்த பள்ளிவாசலுடைய பொறுமை, அதனுடைய பொறுமதியை அந்த தகப்பனால் குழந்தைகளுக்கு உணர்த்த முடியவில்லை. அதனால முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்க யோசிக்க வேண்டும், என்னுடைய தீன், என்னுடைய மார்க்கம், என்னுடைய ஷரியத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தந்த இந்த தூய்மையான ஈமான், இதை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இதை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம லா தஜ்அல் முஸீபத்தனா ஃபீ தீனினா, அல்லாஹும்ம லா தஜ்அல் முஸீபத்த ஃபீ தீனினா, யா அல்லாஹ் எங்களுடைய மார்க்கத்தில் எந்த முசீபத்தையும் ஏற்படுத்தி விடாதே. எங்கட மார்க்கத்தில், எங்கட தீனில, எங்கட ஈமான்ல, எங்கட நம்பிக்கையில எந்த ஒரு முசீபத்தையும் ஏற்படுத்தி விடாதே. நீ நாடின மக்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பாயா அல்லாஹ், அந்த ஹிதாயத்து பெற்றவர்கள் என்னையும் ஆக்கி வைத்து விடு என்று சொல்லி துஆ கேளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்லி தருகிறான். அல்லாஹ்வுடைய நபி சொல்லி தருகிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, முதலாவது பிரச்சனை என்னன்னு சொன்னால் தீனில் வரக்கூடிய சோதனை பெரும் சோதனை. அதுல இருந்து, அந்த சோதனையிலிருந்து விடுபட என்ன தெரியுமா மருந்து? அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும். நீங்க எப்பயுமே ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும், உங்களோட கூட்டாளி மாதிரி யாருண்டு, உங்களோட கால நேரம் யாரோட கழியுது, உங்களோட கால நேரம் யாரோட நீங்க கம்யூனிகேஷன்,
இந்த காலத்தில் நாங்கள் எல்லாருமே தொடர்பாடல் இருக்கின்றோம். எல்லாருடனும் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும், எங்களுடைய தொடர்பாடல் யாருடன் இருக்கிறது? எங்களுடைய கூட்டாளி மாதிரி யாரு? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நேரடியாக கட்டளை பிறப்பிக்கின்றான் சூரத்துல் கஹ்ஃப்ல, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும். காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திருவதனத்தை மட்டும் நாடி அல்லாஹ்வை விக்ர் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே வாழக்கூடிய நல்ல மனிதர்களுடன் நீங்கள் சகவாசம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க சகவாசம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப எடுங்க பாப்போம் உங்களோட போனை, உங்களோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். இதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க எனக்கு என்ற கபரை பத்தி ஞாபகப்படுத்தக்கூடியவர்கள், என்ற மௌத்துக்கு போறவர்கள வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடியவர்கள், எனக்கு நல்லதை சொல்லித் தரக்கூடியவர்கள். உங்களோட கூட்டாளி மாரில் எத்தனை பேர் இருப்பாங்க? உங்களை காலையில 10 மணிக்கு கோல் அடிச்சு இன்னைக்கு சுபஹு தொழுதியான்னு கேட்டவங்க, பள்ளிக்கு போக சந்தர்ப்பம் கிடைச்சிச்சான்னு கேட்டாங்களா? இன்றைக்கு காலையில கொஞ்சம் குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சா உங்களுக்கு? இன்னைக்கு உங்களோட உம்மக்கு ஒரு கால் ஒன்று போட்டு பேசுனீங்களா உம்மாவோட? இன்னைக்கு எத்தனை நலவு செஞ்சீங்க என்று கேட்கக்கூடிய நண்பர்கள் எங்களுக்கு இருந்தால் நாங்க பாக்கியசாலிகள். நாங்க பாக்கியசாலிகள். எங்களுடைய நண்பர்கள் யாரு? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. நீங்க தீனில் வரக்கூடிய முசீபத்தை விட்டு நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் தேவை. நல்ல நண்பர்கள். யாரை பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும், யாரை பார்த்தா மௌத்துடைய ஞாபகம் வரும், யாரை பார்த்தா சுவர்க்கத்துடைய வாழ்க்கையுடைய ஞாபகம் வரும், யாரை பார்த்தா நரகத்துடைய பயம் வரும். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட நண்பர்கள் எங்களுக்கு இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாமா இக்பால் ஒரு உருது கவிஞர் மிக அழகாக சொல்லுகிறார், நானோ தஹஜ்ஜத் தொழக்கூடியவன் அல்ல, ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? என்னுடைய நண்பர்கள் எல்லாம் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள். நான் ஆதரவு வைக்குகின்றேன், அந்த பழக்கம் என்னிடத்திலும் வந்து சேர்ந்து விடும் என்று சொல்லி, அந்த பழக்கம் என்னிடத்திலும் வந்து சேர்ந்து விடும் என்று ஆதரவு வைக்குகின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுடைய நண்பர்கள் யாரு? எங்களுடைய எத்தனை பேர் கேள்வி கேட்கிறாங்க இதை பத்தி, ஆகிரத்தை பத்தி, தீனை பத்தி, வாழ்க்கையை பத்தி. சுப்ஹானல்லாஹ். இது ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இது முதலாவது ஃபித்னா. இரண்டாவது ஃபித்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், உலக பொருளாதாரம், வசதி வாய்ப்பு என்பது ஒரு சோதனை. வசதி வாய்ப்பு என்பது ஒரு சோதனை. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்லுது, ஒரு பணக்காரனுக்கு சுவர்க்கம் போறது ரொம்ப லேசி, எந்த சிரமமும் இல்லாம சுவர்க்கம் போய்விடலாம். அதே மாதிரி ஒரு பணக்காரனுக்கு நரகத்துக்கு போறதும் ரொம்ப லேசி. காரூனுக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான். அல்லாஹ் காரூனுக்கு புத்தி சொன்னான், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த வசதி வாய்ப்பை பயன்படுத்தி ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள், ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லிவிட்டு நிறுத்தாமல் அல்லாஹ் இன்னமுண்டையும் சேர்த்து விட்டான். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தில் உனக்கு நான் செல்வத்தை தந்திருக்கின்றேன், நீ ஏழையாக வாழக்கூடாது, நீ செல்வந்தனாகத்தான் வாழ வேண்டும். சுப்ஹானல்லாஹ். பணக்காரன் பணக்காரனாகத்தான் வாழ வேண்டும், ஏழையாக வாழக்கூடாது. பணக்காரன் ஏழையாக வாழ்ந்தால் கஞ்சத்தனம், அதற்கு மார்க்கம் அனுமதிக்க இல்லை. நன்றாக அனுபவியுங்கள். குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதி, யார் உங்களுக்கு ஹராம் என்று சொன்னது அனுபவிக்க கூடாது என்று சொல்லி, அனுபவிப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கிறானா? நன்றாக அனுபவியுங்கள், பாவியுங்கள். ஆனா வீண் வரையம் செய்ய வேண்டாம், எல்லை மீற வேண்டாம், எல்லை மீற வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தந்தவைகளை பாவியுங்கள், செலவழியுங்கள். ஆனால் ஒரு மைண்ட் செட் வந்துவிடக் கூடாது, இது நான் சம்பாதிச்ச பணம், இது என்னுடைய பணம், இதை வச்சு எனக்கு எதையும் சாதிக்கலாம், இதை வச்சு எனக்கு எதையும் அடைந்து கொள்ள முடியும், நான் நாடியதை செய்வேன், இதை வச்சு என் மகளோட கல்யாணமா, அது எனக்கு ஏன் மகளோட கல்யாணம், அதுக்கு நீங்க யாரு, மார்க்கம் எனக்கு என்னத்துக்கு அதுக்கு என்று சொல்லி யாரும் நினைக்க வேணாம். குர்ஆன் சொல்லுது,
நீங்க விளங்குற லாங்குவேஜ் நான் சொல்லுகின்றேன். குர்ஆன் சொல்லுது, மனிதண்ட உடம்புக்கு கேன்சர் எவ்வளவு மோசமோ இதை விட மோசம் என்ன தெரியுமா? அவங்களோட செல்வத்துக்கு ஆடம்பர வாழ்க்கை. இதை பதிவு செய்து கொண்ட மனதில் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் சொன்னாரு, கேன்சர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு வந்திருக்குண்டா, அடுத்தது ஞாபகம் வருது கபரு தான் ஞாபகம் வரும். கபரு தான் ஞாபகம் வரும். கேன்சர் வந்துட்டுண்டா கேள்வி பண்றாலும் ஐயோ பாவம்னு தான் சொல்லுவாங்க. அதை விட மோசமானது தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். பல இடங்களில் நாலாந்த மோதக்கூடிய சூரத்துல் வாக்கியாவுல கூட சொல்லுகிறான், உண்ட பணத்துக்கு வர கேன்சர் என்ன தெரியுமா? ஆடம்பரமான வாழ்க்கை. ஆடம்பரமான வாழ்க்கை, எல்லை மீறிய செலவு, டாம்பிகமான செலவு, கட்டுப்பாடற்ற செலவு. மார்க்கம் என்று எதையுமே அலத்திக் கொள்ள மாட்டீங்க. செலவழிங்க பணத்தை. வலா துபத்திர், வீண் விரயம் செய்ய வேண்டாம். இன்னல் முபத்திரீன, வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய பங்காளிகள், ஷைத்தானுடைய கூட்டாளிகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். எனவே எப்பொழுதுமே இது ஒரு சோதனை. செல்வம், பணம், வசதி என்பது ஒரு சோதனை. அந்த சோதனையிலிருந்து விடுபடுவதற்குரிய வழி என்ன தெரியுமா? எப்பொழுதுமே சொல்லிக்கொள்ள வேண்டும், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், என்னை அல்லாஹ் சோதிக்கிறான், இது நிரந்தரமானது அல்ல, இது நாளைக்கு என்ற கையை விட்டு போய்விடலாம். எங்கட ஊர்ல எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஏக்கர் கணக்கில் அல்ல கோடிக்கணக்கில் வச்சு கொண்டிருந்தாங்க. அவங்களோட பேரப்புள்ளை இப்ப என்ன தெரியுமா செய்யறாங்க? பர்ச்சேஸ் கணக்கில் வித்து வாழ்றாங்க. இலங்கை பூராக பார்க்கலாம். எங்களுக்கு முன்னால வாழ்ந்த 3-4 பரம்பரைக்கு மேல வாழ்ந்தவர்கள் ஒரு ஏக்கர் காணி அல்ல, பல ஆயிரம் ஏக்கர் காணிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். பல ஆயிரம் ஏக்கர். நான் வரலாறு சொல்லுவேன் உங்களுக்கு. இலங்கை நாட்டில் வாழ்ந்த முஸ்லிம்களுடைய காணி வளம் எப்படி இருந்தது? ஒரு ஏக்கர் அல்ல, 2 ஏக்கர் அல்ல, ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய 2வது ஜெனரேஷன், 2வது தலைமுறை அப்பா விட்டு விட்டு போன ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை 10 பர்ச்சேஸாக வித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தான். உலகம் அப்படித்தான். யாருடைய கையிலும் நிரந்தரமாக இருக்கவே மாட்டாது. இது அப்படியே போய்கொண்டே இருக்கு. கை மாறிக்கொண்டே இருக்கும். கை மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா புத்திசாலி யாரு தெரியுமா? நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்க என்னதான் தலையடிச்சு, இதுக்கு என்னதான் ஸ்ட்ராட்டஜியை போட்டு, நாங்க என்னதான் செஞ்சு இந்த சொத்தை எங்கட 7 பரம்பரைக்கு கொண்டே சேர்க்கணும் என்று சொல்லி நாங்க திட்டம் தீட்டினாலும் அது எங்கட கையை விட்டு கலண்டு போய்கொண்டே இருக்கும். அதை நாங்க பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆனா புத்திசாலி யாரு தெரியுமா? சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது அதனை பயன்படுத்திக் கொள்வது. இங்க இருக்கிற அனைவருக்கும் சொல்லுகின்றேன், செல்வந்தர்களுக்கு மட்டுமல்ல, உலமாக்களுக்கும் தான், வாலிபர்களுக்கும் தான், வயோதிபர்களுக்கும் தான், இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். வாழ்க்கையை வரலாறாக மாற்றிவிட்டு மௌத்தாகுங்கள். சும்மா மௌத்தாக வானம். சும்மா அப்படி இருந்துட்டு மௌத்தாகிட்டாலும் சொல்ல வானம். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கடந்த 1 மாத கால எத்தனை ஜனாசாவுல பங்கெடுத்திருப்பீங்க? கடந்த 1 மாத கால எத்தனை ஜனாசாவுல பங்கெடுத்திருப்பீங்க? அந்த போன ஜனாசாவுல அந்த ஜனாசாவை வைத்துக் கொண்டு என்ன பேசினார்கள்? அந்த ஜனாசாவை வைத்துக் கொண்டு என்ன பேசினார்கள்? அதிகமான ஜனாசாக்கள்ல சொல்றதுக்கு கொண்டுமே இல்ல. ஹஜ்ரத் நபி சொல்லுவார், 4 தக்பீர் கட்டுங்க, சலாம் சொல்லு, பாத்தியா ஓதுங்க, ஸலவாத் சொல்லுங்க, அடக்கம் செஞ்சிடுவோம் வாங்க. அவ்வளவுதான். எங்கட ஜனாசா அப்படி பேசப்படக்கூடாது. எங்கட ஜனாசா அப்படி அடக்கம் செய்யப்படக்கூடாது. எங்கட ஜனாசாவுடைய தொழுகையில பங்கெடுப்பதையும் மக்கள் பாக்கியமாக கருத வாழுங்கள். எங்கட ஜனாசாவில் பங்கெடுப்பதை மக்கள் பாக்கியமாக கருத வேண்டும். அவருடைய ஜனாசாவை மிஸ் பண்ணுவதா? எங்கட ஜனாசாவை வைத்துக் கொண்டு மக்கள் நல்லது பேச வேண்டும். குர்ஆன் அப்படித்தான் சொல்லித் தருகிறது. நீங்க விட்டு விட்டு போவது வரலாறு அல்ல, கொடுத்து விட்டு போவது மட்டும்தான் வரலாறு.
நீங்க விட்டு விட்டு போவது வரலாறு அல்ல. நீங்க விட்டு விட்டு போனதை மக்கள் கதைக்கவும் மாட்டார்கள். ஏன் தெரியுமா காரணம்? அது உங்களுடையதல்ல, அது கை மாறி விட்டது. நீங்க கொடுத்துட்டு போனது, உருவாக்கி விட்டு போனது, படைத்து விட்டு போனது, சுப்ஹானல்லாஹ், அதை மக்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள், கலைத்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட எத்தனை ஜனாசாக்களில் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியம், சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது. என்னுடைய ஜனாசா எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் ஒரு கணம் யோசித்து பாருங்கள். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லி தருகிறான். குல் தமாஷா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தந்திருக்கிறான். இதை வைத்து என்னுடைய ஆகிரத்தையும் என்னுடைய மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையையும் நான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று சூரத்துல் கஹ்ஃப் சொல்லி தருகிறது. மூணாவது சோதனை என்ன தெரியுமா? அது ஒரு முக்கியமான, ஒரு பயங்கரமான சோதனை. அதுதான் இன்டெலெக்சுவலிட்டி, அறிவு, அறிவு, ஞானம். எனக்கு தெரியும் என்ற மதமை, எனக்கு தெரியும் என்ற மதமை. இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் இது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனை. கல்விமான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருமே சமூகத்தோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை. இன்டெலெக்சுவல்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொன்னா அவங்க யாரும் பள்ளி நிர்வாகத்திலேயும் இல்லை, ஸ்கூல் இருக்கிற எந்த நிர்வாகத்திலேயும் இல்லை, அவங்களுக்கு சோசியல் கன்சர்ன் இல்லை. அவங்க எங்கமோ வேறு உலகத்தில் வாழ்ற சமூகம். அவங்க சமூகத்தோட சேரவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் டீல் பண்றதுக்குரிய மக்கள் அல்ல என்ற மனப்பாங்கு வந்துவிடும். நான் அறிவாளி, நான் படித்தவன், நான் பட்டதாரி, எனக்கு சமூகத்தில் இவங்களோட சேர முடியாது, இங்கெல்லாம் லேமன்ஸ் என்ற ஒரு மனப்பாங்கு, ஒரு மனப்பக்குவம் யார்கிட்ட வந்துவிடும்? படித்த மக்கள்கிட்ட வந்துவிடும். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் சூரத்துல் கஹ்ஃப்ல. ஒரு நாள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு இப்படியாக ஒரு பயான் செய்து கொண்டிருந்தார், உபன்யாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப அங்கிருந்த ஒருத்தர் கேட்டார் ஹஜ்ரத் மூசா இடத்துல, மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரசூல், உலுல் அஸ்முடைய ரசூல், சுஹ்ஃப் கொடுக்கப்பட்ட ரசூல், வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல். சுப்ஹானல்லாஹ், காதல் குர்ஆனு ஐயகூன மூசா, குர்ஆனை பெரட்டினாலே மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட ரசூலிடத்துல அவங்களோட கூட்டம் கேட்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க, ஐயுன் நாசி அஅலம், மூசாவே நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தானே, அல்லாஹ் மனிதர்கள் ஆகப்பெரிய அறிவாளி யாருன்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி மனிதர்கள், படைப்பினங்கள் அல்ல, அல்லாஹ்வை பத்தி கேட்க இல்ல, மனிதர்கள் ஆகப்பெரிய அறிவாளி யார் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, அன அஅலம், நான் தான் மிகப்பெரிய அறிவாளி. ஏண்டா உண்மையும் அப்படித்தான் இருந்துச்சு. வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது, வஹி வந்து கொண்டிருக்குது, சொஃப்கள் கொடுக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேரடியாக பேசியவர், கரைத்தவர் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ரசூல் சொல்லுகிறாரு நான் என்று சொல்லி அல்லாஹ் அதிருப்தி அடைந்து விட்டான். அல்லாஹ் சோதித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. கல்விமான்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான், ஒரு நாளும் கல்வியினுடைய மதமை எனக்கோ உங்களுக்கோ வந்துவிடக் கூடாது. நான் படித்தவன் என்று சொன்னால் என்னை விட படித்தவன் இருக்கிறான், என்னோட ஊர்ல இருக்கிறாங்க, என்னோட கிராமத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லித்தாரான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பி வைத்தான், நீங்க பேய்த்து படியுங்கோ, அறிவு படியுங்கோ, இல்மு படியுங்கோ. யார்கிட்ட தெரியுமா? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல. அங்க போனாங்க, ஹித்ரத்தை தேடி பல 100 மைல் கடந்து போனார்கள், கஷ்டப்பட்டார்கள். கேட்டாங்க, ஃபவஜதா அப்தம் மின் இபாதினா ஆதைனாஹு ரஹ்மத்தன் மின் இன்தினா வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. சுப்ஹானல்லாஹ், அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரிடத்துல போய் படிக்க சொன்னாங்க. பெரிய ஒரு வரலாறு குர்ஆன் பேசிக்கொண்டே போகுது. கல்விமான்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான், கல்வியினூடாக சமூகத்தை வாழ வையுங்கள், கல்வியினூடாக சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த நாட்டில்? உங்களோட மாத்தலையில் என்ன பிரச்சனை? முஸ்லிம் பாடசாலைகள் அதிபர்கள் யாரு? ஆசிரியர்கள் யாரு? அவர்களை உருவாக்குவதற்கு சமூகம் என்ன செஞ்சிருக்கிறது? இந்த சமூகம் என்ன செஞ்சிருக்கிறது? எங்களுடைய ஊருடைய பாடசாலைக்கும் பள்ளி வாசலுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கிருக்கக்கூடிய இந்த பள்ளியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களோட பிள்ளைகள் தானே பாடசாலைகளில் படித்துக் கொண்டிருக்கிறாங்க.
ஒன்று உங்களோட புள்ள, அப்படி இல்லைன்னா உங்களோட பேர புள்ள. இந்த பாடசாலைக்கும் இந்த பள்ளிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கும் அவர்களுடைய பாடசாலைகளுக்கும் என்ன சம்பந்தம்? கல்வி என்பதை பிரித்து பார்க்க வேண்டாம். கல்வியை ரெண்டையும் சேர்த்து பாருங்கள். ஆத்மீகம் நிறைந்த கல்வி சமூகத்துக்கு தேவை. ஆத்மீகம் மட்டுமல்ல, கல்வி மட்டுமல்ல, கல்வியும் தேவை, ஆத்மீகமும் தேவை. ரெண்டு ஒன்றாக கலந்து வர வேண்டும். இக்ரா என்று மட்டும் அல்லாஹ் சொல்ல இல்ல, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உன்னை படைத்த ரப்புடைய திருநாமத்தை ஓதி சொல்லி படிப்பீராக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, என்னுடைய சமூகம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும், சமூகம் சிந்திக்க வேண்டும். எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கிறது, ஆனா மனித வளம் இல்லை. பாடசாலைக்கு அதிபர்கள் இல்லை, பாடசாலைகளுக்கு ஆசான்கள் இல்லை. இப்படியாக சொல்லிக்கொண்டே போக முடியும், கலைத்துக் கொண்டே போக முடியும். எனவே அனைவரும் யோசிக்க வேண்டும், கல்விமான்கள் யோசிக்க வேண்டும். நாங்கள் எதை சாதித்திருக்கின்றோம், எதை சாதிக்க போகின்றோம், என்ன செய்ய போகின்றோம்? அல்லாஹ் எனக்கு அறிவை தந்திருக்கிறான், அந்த அறிவை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும்? இதையும் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லித் தருகிறான். மூணாவது, நாலாவது சோதனை தான். அல்லாஹ் அனைவருக்கும் ஆபியத்தை நசீபாக்குவானாக. அதுதான் செல்வாக்கென்ற சோதனை, அதிகாரம் என்ற சோதனை. சமூகத்தில் எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், ஒரு சிலருக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான், அதிகாரத்தை கொடுப்பான். பவர், அரசியல் பவர், நிர்வாக பவர். அது ஒரு பள்ளி வாசலுக்கு இருக்கவும் மேலும், ஒரு பாடசாலை மட்டத்தில் இருக்கவும் மேலும், ஒரு நாட்டு மட்டத்தில் இருக்கவும் மேலும். பவர். இந்த பவர் எப்படி பாவிச்சோணும்? இந்த பவர் கையில வந்தா எப்படிப்பட்ட மதம வந்துடும் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல ஒரு சம்பவம் சொல்லுகின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில காபத்துல்லாவுடைய சாவி அல்லாஹ் கையில கொடுத்துட்டான். காபாவுடைய வெற்றி, மக்காவுடைய வெற்றி செலிப்ரேட் பண்றாங்க. மக்காவுடைய வெற்றிய அல் யௌம யௌமுல் மர்ஹமா, இன்றைக்கு நாள் எல்லாருக்கும் மன்னிப்பு, எல்லாரிடத்திலும் எல்லாரையும் மன்னித்து விட்டேன், யார்கிட்டையும் பழிக்கு பழி வாங்கப்பட மாட்டாது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு அந்த வெற்றியை செலிப்ரேட் பண்றாங்க. காபத்துல்லாவுடைய சாவி இருந்த மக்களிடமிருந்து காபத்துல்லாவுடைய சாவியை வாங்கி எடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப கொஞ்சம் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த காபத்துல்லாவுடைய சாவியை எங்கட கையில தந்துடுங்களேன், அதனுடைய நிர்வாகிகளாக நாங்க இருக்கிறோம். ஏன் பவர்? நபீட கையில பவர் வந்துட்டது, யாருடைய கையில கொடுக்கணும், யாருடைய கையில கொடுத்தாலும் அது சரி, பிரச்சனை அல்ல. காபத்துல்லாவுடைய சாவி கையில் இருக்குது, அந்த யாருடைய கையில கொடுக்கணும், பவர் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவுடைய வெற்றி கையில. அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான்? அந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டு புத்தி சொன்னான் நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. அது நபி ஸல்லல்லாஹு மட்டும் சொன்ன புத்தி அல்ல, ஒவ்வொரு பவருக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சொன்ன புத்தி. அது நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம், பாராளுமன்ற மெம்பர்ஸாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளாக இருக்கலாம், பாடசாலைகளுடைய நிர்வாகிகளாக இருக்கலாம், ஜமியத் உலமாக்களாக இருக்கலாம். அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக ரெண்டு புத்தி அல்லாஹ் சொன்னான். ஒன்று என்ன தெரியுமா சொன்னான்? இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நீங்க எந்த பவருக்கு வந்தாலும் அமானிதங்கள்ல துரோகம் செய்யக்கூடாது, அமானிதத்தில் மோசடி செய்யக்கூடாது, அமானிதங்கள் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். நீங்க வந்ததுக்காக வேண்டி உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு என்று சொல்லி இல்ல, உங்களுக்கு அல்லாஹ் சொல்றார், இந்த சாவிய நீங்க யாருக்கு எடுத்தீங்களோ அந்த குடும்பத்துடைய கையில ஒப்படைச்சிடுங்க, உங்களோட சஹாபாக்கள் கையில கொடுக்கலாது, நீங்க எடுத்ததை கொடுத்துருங்க அவங்களோட கையில. இரண்டாவது புத்தி அல்லாஹ் சொன்னான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா وَإِذَا حَكَمْتُمْ بَيْنَ النَّاسِ أَنْ تَحْكُمُوا بِالْعَدْلِ. மக்களுக்கு மத்தியில் நீங்க நீதம் செலுத்தும் பொழுது, ஜட்ஜ்மென்ட் கொடுக்கும் பொழுது, உங்களுடைய ஜட்ஜ்மென்ட் நீதமாக இருக்க வேண்டும். இந்த குடும்பம் எனக்கு வாக்களித்தவர்,
எனக்கு விருப்பமானவர், என் குடும்பம் விருப்பு வெறுப்புக்கு அப்பால் போய் நீதி செலுத்துங்கள் என்று சொல்லித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மக்காவுடைய வெற்றியை செலிப்ரேட் பண்ணிக் கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹ்யாக அனுப்பி வைத்த குர்ஆனுடைய ஆயத்தம் தான். எனவே பவர்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். ஸுல்கர்னைன் இஸ்கந்தருடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். எப்படிப்பட்ட பவர், உலகத்தை ஆண்டவர். يسألونك عن ذي القرنين قل سأتلو عليكم منه ذكرا إنا مكنا له. அல்லாஹ் குர்ஆன்ல நான் உலகத்தையே வசப்படுத்தி கொடுத்தோம். சூரியன் மறையிற இடத்துக்கு போனாரு, சூரியன் உதிக்கிற இடத்துக்கு போனாரு, கிழக்குக்கும் போனாரு, மேற்குக்கும் போனாரு, உலகத்தையே பார்த்தார் போயிட்டு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய, ஒரு அரசனுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், உண்ட பவரை சரியாக பாவி வைப்பா, பவரை மிஸ்யூஸ் பண்ணவானம், பவரை சரியாக பாருங்கோ. நான் பவர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், எல்லாருக்கும். அது சின்ன சின்ன இடத்துல பவராக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு வாப்பா, அதுவும் ஒரு பவர். பேரண்டிங், பேரன் என்பதும் பவர். என்ற பிள்ளைகளுக்கு நான் தான் கிங், நான் சொல்றதான் அவங்க செய்யணும். என்ற மனைவிக்கு நான் ஒரு கிங், சுப்ஹானல்லாஹ், நான் சொல்றதான் அவங்க செய்யணும். அப்படித்தான் என்னோட வாழ்க்கை. நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், அல்லாஹ் அதை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. ஒரு நாளைக்கு அந்த பவர்ல இருந்து நாங்க ரிட்டையர்ட் ஆகுவோம். நாங்க ஒரு நாளைக்கு அந்த பவர்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி போக போறோம். இந்த பள்ளியில நிர்வாகமா 3 வருஷத்துக்கு கொடுத்திருப்பாங்க. 3 வருஷத்துக்கு பிறகு அடுத்த எலெக்ஷன் நடக்கும், அவங்க ரிட்டையர்ட் ஆகி போகணும், புதிய போர்டு வரணும். இந்த பழைய போர்டு எப்படி தெரியுமா போகணும்? அல்லாஹ் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இது பள்ளி வாசலுக்கு மட்டுமல்ல, இது ஜமியத்துல் உலமாவுக்கும் தான், இது பாடசாலைகளுக்கும் தான், இது அரசாங்கத்துக்கும் தான், அரசியலுக்கும் தான், அனைவருக்கும் என்ன தெரியுமா சொல்லுகிறேன், மன்னிப்பு கேட்காம ரிட்டையர்ட் ஆகுங்க. யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேணும், பிள்ளைகள்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேணும். மகன்மாரை கூப்பிட்டு சொல்லுங்க, நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் நீ அதுக்கு சாட்சியாக இருந்துக்கோ. இவங்களுக்கு எந்த ஒன்றிலையும் நான் குறை வைக்க இல்லை. எஜுகேஷனை கொடுத்தேன், வசதியை செஞ்சு கொடுத்தேன், பேரை காப்பாற்றி கொடுத்தேன், பாதுகாத்திருக்கிறேன், என்னால் என்ன செய்யலுமோ அதெல்லாத்தையும் செஞ்சிட்டேன். யா அல்லாஹ் நான் இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இல்லை, மன்னிப்பு ஒன்றை தான் கேட்கணும், இதுக்கு நீ சாட்சியாக இருந்துக்கோ. இப்படித்தான் எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிட்டையர்மென்ட்க்கு போனாங்க. ஹஜ்ஜத்துல் வதால கடைசி ஹஜ்ஜில 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களை வச்சுக்கொண்டு மெசேஜ் ஒன்று கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இல்லை, என்ற பொறுப்பை நான் சரியாக செஞ்சுட்டு போறேன். நான் இந்த பொறுப்பை சரியா செஞ்சுட்டு போறேன். இந்த பொறுப்பை யாரும் துஷ்பிரயோகம் செய்யவானம். பாடசாலை அதிபருக்கும் சொல்லுகின்றேன், மதரசாட்டு உஸ்தாதுமாருக்கும் சொல்லுகின்றேன், சமூகத்திற்கு அனைவருக்கும் சொல்லுகின்றேன், உங்களோட கையில தரப்பட்ட பொறுப்பு உங்களோட பொறுப்பு. இதை துஷ்பிரயோகம் செஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உங்களோட குடும்பத்துடைய விடயத்தில் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ. நீங்க மக்களுக்கு செஞ்ச துரோகம் உங்களோட குடும்பத்துள்ளுக்கு நடக்க ஆரம்பித்து விடும். وَلْيَخْشَ الَّذِينَ لَوْ تَرَكُوا مِنْ خَلْفِهِمْ ذُرِّيَّةً சூரத்துல் நிசாவுடைய ஆயத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 சோதனைகளிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானார். பணத்துக்கு ஜகாத்து கொடுக்கணும், கல்விக்கு ஜகாத்து கொடுக்கணும். படிச்ச கல்வி இதுக்கும் ஜகாத் இருக்குது. இத மக்களுக்கு சொல்லுங்கோ, இத மக்களுக்கு பயன்படுத்துங்கோ, மக்களுக்கு வழிகாட்டுங்கோ. இன்னலில் ஜாஹி ஜகாத்தன் கமாலில் மாலி ஜகாத்தன். பணத்துக்கு ஜகாத்து இருப்பது போல செல்வாக்குக்கும் ஜகாத்து கொடுக்கணும். ஏண்ட செல்வாக்க பயன்படுத்தி எனக்கெல்லாம் செஞ்சு கொள்றதல்ல, ஏண்ட செல்வாக்க பயன்படுத்தி மக்களுக்கு நல்லதை செய்து கொடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. இந்த சோதனைகளை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. இந்த சோதனைகளை முறையாக அணுகுவதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. எங்களுடைய நண்பர்களை பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் நல்ல நண்பர்களை தந்திருக்கிறாய் அல்லாஹ், அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள சகவாசத்தை நல்லதாக்கி வைப்பாயாக.
உனக்காக வேண்டி ஆக்கி வைப்பாயாக, உனக்காக வேண்டி ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்வாயாக. ஈமானுக்கும் அகீதாவுக்கும் எந்த சோதனையும் தந்துடாதே யா அல்லாஹ். முஸ்லீமாக வாழ வைத்தது போல முஸ்லீமாகவே மௌத்தாக்கினியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ். சாலிஹான குழந்தைகளை கொண்டு கண்களை குளிர் வைப்பாக யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயா. என்னுடைய பெற்றோருடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயா. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அலா மன் லா துகாலிதுஹு துனூன் வலா யஸிஃபுஹுல் வாஸிஃபூன்.